ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் மில்டர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அடுத்த கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட் இருக்கிறாங்க, ஓப்பனாக இருக்கிறாங்க அரௌண்ட் 24,300 அந்த ரேஞ்சில். ஸோ நம்மளுக்கு ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் டேயின் அடிப்படையில் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த லெவல்ஸ்க்கு உள்ள இருக்கிறாங்களா இல்லை வெளியே இருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் லெவலுக்கு மேலே தான் வந்து செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இருந்திருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ்க்கு உள்ள தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் லெவல்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா 920 ஸ்டாரில் பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுத்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் அப்படின்றதும் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ்க்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க மார்க்கெட் அப்படின்றது போகல. அங்கேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இருந்துட்டு ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ஃபால் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயின் அடிப்படையில் செல் பண்ணவங்க செல்லர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணவங்க ஸோ என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். காலையில் நம்மளுக்கு ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாசஸ்ல தான் வந்து இருந்தது ஸ்ட்ராடல் அப்படின்றது. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு 920 ஸ்ட்ராடல் இருக்கு. நான் இதில் வந்து ப்ரீவியஸ் டே ஸ்ட்ராடல் வந்து மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஸ்ட்ராடல் மாற்றும் பொழுது ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல நம்மளுக்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருந்ததோ அதான் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை கொடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ 38 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஆனால் இது வந்து காலையில் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு மேலே இருந்ததால. ஓகே, ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு மேலே இருந்ததுனால என்ன செஞ்சாங்க இவங்க வந்து லாஸ்ட்ல வந்து இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு உள்ள வந்தாச்சு. அதனால இவங்க 38 பாயிண்ட் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 33 பாயிண்ட் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க போகவே முடியல. அந்த ரேஞ்சுக்கு உள்ளதான் வந்து மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே அடிப்படையில் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல்லையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது நேர்பை நம்மளுக்கு 30 பாயிண்ட் 25 பாயிண்ட் 40 பாயிண்ட் அப்படின்றது என்ன நடக்குதுங்க டெய்லி வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து என்ன செய்யறாங்க செல்லர்ஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்க டெய்லி வந்து கவனிங்க, டெய்லி வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு நிறைய வந்து என்ன செய்யலாங்க ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்க வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு எவ்ரிடே வந்து என்ன நடக்குதுங்க மார்க்கெட்ல டிகே அப்படின்றது நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி நோக்கி தான் என்ன செய்யுது ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றது பயணம் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு டிகே ஆகும் பொழுது நம்மளுக்கு அந்த டிகே வந்து எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதனால இதை நீங்க டெய்லி அனலைஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஐடியா வந்து இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு காலையில ஸ்ட்ராங்ல என்ன கிடைச்சது அப்படின்னா 24,300 அப்படின்றது வந்து கிடைச்சது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது ஸோ அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க 63 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத சாரி இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் டே வந்து மாற்றல இல்லையா, 920 மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம 920 மாற்றிருக்கோம் இல்லையா? அப்போ 920 ஸ்டாடல். ஓகே, 920 ஸ்டாடல் நம்மளுக்கு காலையில் என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 24,300 அப்படின்றது கிடைச்சிருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடும் சரி புட் சைடும் சரி ரெண்டு சைடும் என்ன செய்யறாங்க ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கிறாங்க. டோட்டல் நம்மளுக்கு 44 பாயிண்ட் வந்து என்ன செய்யறாங்க ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. டோட்டல் பிரீமியம் நம்மளுக்கு 212, கரண்ட்ல இருக்கிற பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 168 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு டிகே ஆனது 44 பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு 44 பாயிண்ட் என்னங்க செய்வாங்க செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கில் பார்க்கும்பொழுது ஸ்ட்ராங்லேயும் நம்மளுக்கு 37 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. இதுலயும் நம்மளுக்கு கால்லையும் சரி புட்லையும் சரி ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் வந்து இருந்தது இல்லையா? ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் வந்து இருந்தது. ஸோ அதனால நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஆப்ஷன் பிரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தது இன்னைக்கு 24,300 அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தது. ஸோ அதனால அதை வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சா வந்து 111 அப்படின்ற லெவலும் R1 167, R2 209 அப்படின்ற லெவல் கொடுத்துருந்தோம். S1 68, S2 51, S3 34 அப்படின்ற லெவல் கொடுத்துருந்தோம். காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 138 அண்ட் 88 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலேயும் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே இருக்கிறாங்க மீட்டிங்லேயே. ஓகேங்களா? ஸோ பட் என்ன செய்ய முடியலங்க புட் ஆப்ஷனால டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. அங்கேருந்து மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குது. ஸோ இதுல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்தா 138 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போறாங்க. பட் ஆனால் செய்ய முடியலங்க அதுக்கு மேலே வந்து நிலை பெற முடியல. அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து இந்த 138 அவங்க தாண்டவே இல்லை. அதுக்குள்ளதான் வந்து என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்து இந்த 88 பிரேக் பண்ணி கீழே வராங்க. அகைன் நம்மளுக்கு அந்த 88 பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே தான் வந்து என்ன செய்தாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்குது புட் ஆப்ஷனும். ஸோ நேரம் எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் அதாவது நம்மளோட S1 வரைக்கும் வராங்க. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கிடைக்குது. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இதுலயுமே சரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது இந்த மிட் ரேஞ்சை வந்து தாண்ட முடியல. இந்த 111 அப்படின்ற ரேஞ்ச் வந்து என்ன செய்ய முடியலங்க தாண்ட முடியல. அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றதும் முடியுது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க வந்து என்ன செய்யணுங்க டெய்லி வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு டிகே நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதற்கான கிளாஸும் நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுப்போம்.
ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணும்பொழுது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலியமாவே ஜாயின் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்றாங்க. சரியா? சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சேம் நேம்லயே நம்மளோட லோகோலயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தெரியாதனமா வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, இண்டிகேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேரை சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்து அது மூலிமா வந்து மெசேஜ் பண்ணி நிறைய பேர்ட்ட வந்து காசும் வந்து பறிச்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி யாரும் போய் மாட்டிக்காதீங்க. நம்ம வந்து எல்லா இண்டிகேட்டருமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பப்ளிஷ் பண்ண எல்லா இண்டிகேட்டருமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேங்களா? எந்த ஒரு காசும் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டரை கேட்க போய் தான் ஒருத்தர் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு வந்து கொடுத்து ஏமாந்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வந்து அவேர்னஸ்க்காக எல்லாரும் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சேனல் கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருமே சேர்ந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சேனல் வந்து ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த சேனல் வந்து பிளாக் ஆகும். ஏன்னா இதே மாதிரி 2-3 தடவை வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து பிளாக் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டோம். ஆனால் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5500க்கு மேல தான் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த டெலிகிராம் சேனலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16,000 சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளோட சேனல் நேம் தான் அதில் வந்து இருக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றது பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து அதை ரிப்போர்ட் அப்படின்றது வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.